Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, மொத்தமா மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு அதிகாரிகள் இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க? வீடு தவறாம அதிகாரிகள் சென்று கணக்கெடுப்பார்களா? அப்படி வரும்போது பொதுமக்கள் என்னென்ன தகவல்களை கொடுக்க வேண்டும்? விவரம். தற்பொழுது நான் மதுரை மாநகராட்சி இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் இருக்கிறேன். தற்பொழுது காட்சியில் பார்க்கலாம், ஒளிப்பதிவு வருகுணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மதுரை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான விவரங்களை தற்போது கேட்டு வருகிறார். அவரிடமே இது சம்பந்தமாக நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ மக்கள் இந்த கணக்கெடுப்பு பணியானது போயிட்டு இருக்குது. இப்போ இதுல என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்குறோம்? நம்ம மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வுக்காக என்னென்ன பண்ணலாம் இருக்கீங்க சார்? இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம HHC அப்படின்னு சொல்லுவோம், ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் ஃபுல்லாக நடக்கும். நம்ம அதில் என்யூமரேட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்ல 200லிருந்து 250 வீடு இருப்பாங்க. அது ஒரு HLBக்கு ஒரு என்யூமரேட்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம 2031 என்யூமரேட்டர்ஸ் போட்டிருக்கோம். 6 என்யூமரேட்டருக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். அதே மாதிரி நம்ம மொத்தமாகவே 341 சூப்பர்வைசர் போட்டிருக்கோம். அவங்க இந்த மாதிரி வீடாக போயிட்டு ஹவுசிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன யூட்டிலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குது, அந்த மாதிரி 33 கேள்வி கேட்க போகிறாங்க. அதுதான் இப்போ வீட்டு கணக்கு நான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, சென்னை, கோயம்புத்தூர் போன்றதுல என்னன்னா, புவியியல் தகவல் அமைப்புல இப்போ டிஜிட்டல் செல்ஃப் ஆமா சார். இப்போ அந்த இதில் எடுத்துட்டாங்க. நம்மளே 34,000 பண்ணியிருக்கோம். 34,000க்கு மேலே பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம நிறைய இடத்துல ட்ரோன் மூலமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு, இல்லைன்னா நம்மளோட ஆஃபீஸஸ் மூலமா இன்ஃபேக்ட் நம்ம நம்ம என்யூமரேட்டர்ஸ் இருக்கிறாங்க, வீடாக போய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு, அப்புறம் நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனியாக போட்டு செல்ஃப் என்யூமரேஷன் முடிச்சிருக்கோம் 34,000க்கு மேலே. இப்போ அதே மாதிரி இப்போ மதுரை மாவட்டத்தை வச்சு பார்த்தோம்னா, நிறைய பசங்க இப்போ வெளிநாடுகளில் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வீட்டில் இல்லாமல் வெளியூருக்கு போனவங்க, வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு அவங்களே கணக்கு எப்படி சார் பார்க்குறோம்? இது இப்போதைக்கு நம்ம வீடு கணக்கு தான் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வருஷத்துல ஐ திங்க் பிப்ரவரி மார்ச்ல அப்போ மக்களோட கணக்கு எடுத்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம ஹவுசிங் மட்டும்தான் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் ஹவுஸ் லெவல் பிளாக்கிங். தற்போது வரை சுய கணக்கெடுப்பு வகையாக 35,000 பேர் தங்களாக பதிவு செய்திருப்பதாக மதுரை மாநகராட்சி ஆணையர் கௌரவகுமார் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரசன்னகுமார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.